இடாதீங்க. சொன்னவன் நாளைக்கு வேடிக்கை பார்ப்பான், நீ தான் ஆபத்துல மாட்டிக்கொண்டு கிடப்பாய். ஆகவே தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்காதிருங்கள், தேவையில்லாத காரியங்களில் இடைபடாதிருங்கள். கொஞ்சம் ஏதோ கிடைச்ச உடனே நான் எல்லாத்துலயும் நான் கை வச்சிருவேன் நினைக்காதிருங்க. நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க கற்றுக்கொள்வோம், பேச வேண்டிய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம். விசுவாச அளவிலும் அதுபோலதான். பெருமைகள் வேண்டாம், தாழ்மைப்படுவோம், தாழ்மைப்படுவோம். Praise the Lord. தெளிந்த எண்ணமுடையவர்களாயிருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு இதை எனக்கு செய்தார், இயேசுதான் இந்த காரியத்தில் என்னை விடுவித்தார், இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அடிக்கடி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு மற்றவர்களோடு பேசுங்கள். அங்கே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எதிரி வந்து தாக்கின பிறகு ஐயோ என்ன செய்வதென்று திட்டமிட்டு பிறகு உபவாசங்களும் ஜபங்களும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒருபடி முன்னே எழும்பி அந்த எதிரி ஒரு அடி கால் எடுத்து வைக்கும் போதே அவனை வீழ்த்துகிற ஒரு அளவுக்கு தேவ மக்கள் ஜபத்திலே முழங்காலிலே தேறுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு முழங்கால் போட்டு ஆண்டோட்ட கேளுங்க பார்ப்போம். நேர் முழங்கால நின்று ஆண்டோட்ட கேளுங்க, அப்பா நான் சத்துரு வந்து என்னை பிடிச்ச பிறகு நான் கிடந்து கஷ்டப்படுற நிலைமைகள் போதும் ஆண்டவரே. அவன் எனக்கு விரோதமாக எழும்பும் பொழுதே அவனை அழித்து போடத்தக்கதாக, அவனுடைய கிரியைகளை அழித்து போடத்தக்கதாக ஒரு புதிய கிருபை எனக்கு ஊற்றும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு ஒரு காவலாளி போல் நான் நிற்க வேண்டும், என் சமுதாயத்துக்கு நான் ஒரு காவலாளி, என் சபைக்கு நான் ஒரு காவலாளி. அப்படிப்பட்ட ஒரு கவனம் செலுத்துகிற ஒரு ஜெபம், கர்த்தருடைய அந்த ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வெளிச்சத்தையும் கண்டுகொள்ளுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நல்ல அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் கர்த்தாவே. இந்த அனுபவத்தில் நாங்கள் குறைவுபட்டு நிற்கிறோம் கர்த்தாவே. உண்மையை சொல்லி உம்மிடத்தில் கரம் நீட்டி கேட்கிறோம் தகப்பனே. இந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. பொல்லாத சாத்தான் எங்களுக்கு எதிராக, எங்கள் நற்காரியங்களுக்கு எதிராக எங்கே எழும்புகிறானோ எழும்புகையிலே அவனை அடித்து வீழ்த்தத்தக்கதான ஒரு புதிய கிருபை எங்களுக்கு பகரப்படட்டும், ஒரு புதிய அபிஷேகம் எங்களுக்குள்ளே புதுப்பிக்கப்படட்டும் தகப்பனே. அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய வெளிப்பாடு, அந்த தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இப்பொழுது எங்களை ஒரு விசை தொட்டருளும் தகப்பனே, ஒரு விசை தொட்டருளும் தகப்பனே. அந்த ஒரு விழிப்புள்ள ஜீவியத்துக்காக, அந்த ஒரு கவனமுள்ள ஜீவியத்திற்காக ஜாக்கிரதை உணர்வோடு எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை தாரும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீதை போல நல்ல அறிவுகளோடு சிந்தித்து நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஏற்ற சமயத்தில் செயல்பட்டு மாபெரும் வெற்றி எடுக்க ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படி அவனுக்குள் செயல்பட்ட அந்த அழகான 6 அறிவுகளை குறித்து சற்று தியானித்தோம். நாங்களும் எங்களை சூழ எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் எடுக்கத்தக்கதாக தகப்பனே இந்த நல்ல அறிவுகள் எங்களுக்குள் நேர்த்தியாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது வல்லமை உள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கோலியாத்தை போன்ற ஆண்டவரே எதிர் சூழ்நிலைகளை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, மிரட்டல்களை, கேவலப்படுகிற ஒரு அனுபவங்களை யார் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் தாவீதை போல ஒரு மாபெரும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். அனைவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீர் பொறுப்படும், ஆசீர்வதியும், வெற்றி சிறக்க பண்ணும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.